வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி போகுது வேலைலாம்? நம்ம இன்னைக்கு சிக்கன் ரோஸ்ட்டை பற்றி தான் அலக்குடி சமையல்ல விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2.5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு நம்ம இதில் என்னென்ன பண்ணணும்னா, ஜீரகம் கொஞ்சோண்டும், கருவேப்பில்லை, கறிப்பட்டை இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டே நல்லா அந்த ப்ரௌன் கலர் நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூனு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 400 கிராமுக்கு நம்ம சிக்கனை எடுத்து வச்சுக்கிறோம். சரியா? அந்த சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னாலும் நல்லது. இல்லை உங்கள் விருப்பம் அது எப்படி பண்ணுறீங்கன்னா அந்த 400 கிராம் சிக்கனையும் எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு போடணும். சரியா? 400 கிராமு நல்லா போட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூவா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு நல்லா அதான் சொல்றேனே நல்லா வதங்கணும். அந்த சிக்கன் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க மசாலாவை. சரியா? இப்போ மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அளவுக்குன்னு அங்கே வந்து நாங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு 400 கிராமுக்கு என்ன தேவையோ அதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா 400 கிராமுக்கு இந்த அளவுக்கு மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அதில் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த சிக்கனில் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அப்போ வந்து வாட்டர் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு இப்போ லெமன் ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு அந்த ஜூஸையும் அதில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். திறந்து பார்த்தா இப்போ ஓகே ட்ரை ஆகிடுச்சு வாட்டர்லாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா பொடுசாக நறுக்கிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா நல்லா மணமாக நல்லா சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே.